ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? வீட்டிலே இருந்துட்டு போர் அடிக்குது, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். சரி கிளம்பு, பவானி சார் வரை போயிட்டு சாயங்காலமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டு அப்படியே வெளியே வந்து சரியான வெயிலாக இருந்துச்சு. சரி கூலிங் ஏதாச்சும் குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பாதாம் ஜூஸு இர்ஃபான்மா கொஞ்சம் குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட் மிக்சிங் குடித்தார். நாங்கள் 3 பேருமே வந்து இந்த ஒரு கடையில் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. One hour later. நாங்கள் எப்போ பவானி சார் வந்தாலும் இந்த கடையில் போய் தான் மீன் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா இந்த அக்காட்ட வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், பொறுமையாக போட்டு கொடுப்பாங்க, பேசிக்கிட்டே தான் போட்டு கொடுப்பாங்களா. அதனால் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே மட்டும் தான் நாங்கள் ஆசைப்படுவோம். வாங்கிட்டு நாங்கள் அப்படியே நாங்கள் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். மாங்காய் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா கடை எதுவுமே இல்லை. சரி ஃபஸ்ட்டு பவானி சாருக்குள்ளே போய்க்கலாம்னு சொல்லி போட்டு நாங்கள் அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் எடுக்கிறக்குள்ளேயே நான் போய் அந்த கூட்டமாக இருக்கும்னு பார்த்தா ஒரு ஜனங்க கூட இல்லை. ஏன்னா இந்த டைம் என்னென்ன தெரியல, சுத்தமாக யாருமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். நாங்கள் எப்போ வந்து பவானி சார் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்து போட்டு நாங்கள் தனியாக உட்காந்துப்போம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டோன்னே என் இர்ஃபான் மாவும் ஹஸ்பண்டு தூங்கிடுவாங்க. அதனால் இந்த மாதிரியெல்லாம் ஜாலியாக வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு என்ஜாயாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி இர்ஃபான்மா கூட்டிகிட்டு விளையாட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் செம்ம இருட்டாகி போச்சு, மழை வர மாதிரி. அவனுக்கு ஏற்கனவே வந்து ஃபீவரு. சரி கொண்டாக்காச்சும் விளையாட போகலான்னு சொல்லி வாயை மூடலை, மழையே வந்துருச்சு. சரி கொஞ்ச நேரம் மழை நிப்பாட்டுற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் வீடியோஸோ ரீல்ஸோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்டு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. என் பையனுக்கு தர்பூசணி ரொம்ப பிடிக்குமா, தர்பூசணியே சாப்பிட்டு உட்காந்துருந்தான். ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தான். அதை கொடுத்து அமைதியாக உட்கார வச்சுட்டேன். அப்படியே விளையாண்டக்கப்புறமா அப்படியே தம்பி கூப்பிட்டு போய் அவனுக்கு விளையாட வச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு இந்த மாதிரி விளையாடும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு என்ஜாய். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷமெல்லாம் வந்து குட்டியாக இருந்தான், இப்போ தான் விளையாண்டு பழகிறான். அதனால் அவனுக்கு எல்லா இடத்துலையுமே விளையாட காமிச்சிட்டு இருந்தேன். முக்கால்வாசி இடத்துல விளையாடக்கே விடலை. ஏன்னா வந்து ஆள் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு விளையாடக்கு வரல. ஒரு 3 கேம் 4 கேம் மட்டும் தான் விளையாட வச்சேன் என் பையனை. அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானா, நான் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம என் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் லிங்க் வந்து பயோவில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஃபாலோ கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.